வெல்கம் டு பிளாண்ட் ரெசிபீஸ் வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து புளி சாதம் ரெடி பண்ணுறதுக்கு, அந்த சாதத்தில் போட்டு கலர்றதுக்கு புளி குழம்பு பிளாண்டாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் வந்து சீரகம், ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 3 ஸ்பூன் வந்து மணத்தக்காளி வத்தல் நான் ஆட் பண்ணியிருக்கேன். 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிய வச்சிடலாம். இப்போ கடுகு பொரிய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கேஸ் ஸ்லோ ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து புளி கரைச்சல் வந்து எடுத்துக்கணும். இதுக்கு வந்து புளி கரைச்சல் 3 பட்டை புளி போட்டிருக்கேன் இதில். அப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் ஊறினதுக்கு அப்புறமா நம்ம நல்லா அதை புளியை நல்லா கரைச்சிடணும். கரைச்சிட்டு 3 பட்டை புளியும் நல்லா கரைச்சிட்டதுக்கப்புறமா நல்லா நம்ம கொதிக்க வைக்க ஆரம்பிச்சிடணும். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் கொதிக்க வச்சுருக்கேன். 10 மினிட்ஸ் கொதித்ததுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். அதில் வந்து 3 கீத்து கருவேப்பிலையை போட்டுடுறேன். இதுக்கு வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணணும். கொஞ்சம் இப்போ கலந்து விட்டுடலாம். இப்படி குக்கர் எடுத்து இப்படி லைட்டாக கலந்திங்கன்னா கலந்துரும். கொஞ்சம் நல்லா திக்காகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஏன்னா அது புளிக்குழம்பு வந்து தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. நல்லா திக்காகிற வரைக்கும் இது பண்ணணும். அதுக்கு மேக்ஸிமம் 25 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். ஸோ இப்போ நல்லா கொதிக்குது. நல்லா கொதிக்க விடலாம். நல்லா இது கொதிக்க தான் வந்து உங்களுக்கு வந்து அதோட எசன்ஸ் இறங்கும். அந்த புளியோட எசன்ஸ் இறங்கும். மணத்தக்காளி வத்தலோட எசன்ஸும் இறங்கும். ஸோ அதனால் 25 to 30 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். கொதிச்சா தான் அந்த திக்கு கன்சிஸ்டன்சியோடு வரும். இதில் வந்து நம்ம எந்த விதமான காரமும் மசாலாவும் ஆட் பண்ணவே போகிறதில்ல. மொத்தமே இவ்வளவு தான். வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. ஒரு காஞ்ச மிளகாவோ ஒரு பெருங்காயமோ இல்லைன்னா தனியாத்தூள்லாம் ஆட் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. இது வெறும் பிளெயினாக பிளாண்டாக அல்சர் பேஷண்ட்டுக்காகவும் வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்க பேஷண்ட்ஸுக்காகவும் தான் நம்ம இதை ரெடி பண்ணுறது. அவங்க இப்போ வந்து பிளாண்டாக வந்து எப்படி புளிக்குழம்பு ரெடி பண்ணி புளி சாதம் மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுன்றது அல்சர் பேஷண்ட்ஸ்க்கு தெரியாது. ஏன்னா மற்றவங்க சாப்பிட்ற மாதிரி காரம் போட்டு தான் சாப்பிடுவாங்க. ஆனால் இப்படி வந்து காரமே இல்லாமல் இவங்களால சாப்பிட முடியாது. அவங்க சாப்பிட்றத வெறும் பார்த்துட்டு தான் இருக்க முடியும். ஆனால் நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா இவங்கள அல்சர் பேஷண்ட்டோ இல்லை வயிறில் எந்த விதமான ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டோ அவங்க கூட தாராளமாக இந்த புளி சாதம் சாப்பிட்லாம். புளிக்குழம்பு ஊற்றி புளி சாதத்தை சாதத்தில் கிளறிட்டு புளி சாதம் சாப்பிட்லாம். அவங்களுக்கு வயிற்றுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இதனால் சாப்பிட்றதுனால எந்த ஒரு எரிச்சலோ ஒரு கொமட்டலோ இல்லை வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் வயிறு ஒரு மாதிரி பிரச்சனை பண்ணுறதோ எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டுமே இருக்காது. ரொம்ப சேஃபு. ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா மணத்தக்காளி வத்தல் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். மீன்வேல் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது நான் இதை சாப்பிட்டுட்டேன். நல்லாவே இருக்குது. ஸோ அதனால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு வந்து 1.5 ஸ்பூன் உப்பு போடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு புளி சாதத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டிங்கன்னா தான் டேஸ்டியாக இருக்கும். நல்ல சாதம் வந்து ஒரு 90 to 95% நல்லா வேக வச்சுட்டு கொஞ்சம் வரையாக இருக்கணும். குழஞ்செல்லாம் போகக்கூடாது. அப்போ குழஞ்சி போயிடுச்சுன்னா புளி குழம்பு ஊற்றி கலரும் போது அது இன்னும் குழஞ்சி போய்டும். சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஓரளவுக்கு ரொம்ப வரையாக எடுத்தால் அல்சர் பேஷண்ட்டுக்கெலாம் வந்து சாப்பிட்றதுக்கு செரிமானம் ஆகாது. ஓரளவுக்கு கொஞ்சம் வரையாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஊற்றி கலரும் போது உங்களுக்கு நல்ல அந்த ஒரு மாதிரி புளி சாதம் நார்மலாக எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி சாதம் ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த குழம்பை ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு அது வந்து அந்த சாதத்தை ஒரு பேசினில் போட்டு நல்லா ஆற வச்சுக்குங்க. ஆற வச்சதுக்கப்புறமா இந்த புளி குழம்பு ஊற்றிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா ஆறட்டும். இதுவும் கூட ஆறினதுக்கு அப்புறமா கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா கலர ஆரம்பிச்சிருங்க. நல்லா கலரும் போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேகமாக கலரக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக தான் கலரணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல திக்னஸ்ஸாகவும் வரும். அந்த புளி சாதம் நார்மலாக எப்படி வருமோ அதே கன்சிஸ்டன்சியில் வரும். இப்போ புளிக்குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். உங்களுக்கு நல்ல திக்னஸ் கொடுத்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சா சரியாயிடும். இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சா இன்னும் நல்லா திக்னஸ் கொடுத்துரும். திக்னஸ் கொடுத்ததுன்னா நார்மலாக உங்களுக்கு எப்படி இருக்குமோ புளி சாதம் அதே மாதிரி உங்களுக்கு புளிக்குழம்பு ரெடி ஆகிடும். இது மீன்வைல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர் நான் எதுவுமே ஃபாலோ பண்ணல. சிம்பிளாக தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். அல்சர் பேஷண்ட்டே டைரெக்டாக அவங்களே கூட வந்து வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒன்றுமே அதிகப்படியான எந்த ஒரு பொருளுமே நான் ஆட் பண்ணல. சாதாரண தாளிக்கிற ஐட்டம்மு எண்ணெய், அப்புறம் புளி, அப்புறமா கருவேப்பிலை, அவ்வளோதான். மணத்தக்காளி வத்தல் இதெல்லாம் தான் போட்டு நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இது யார் வேணால் ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளு. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். அது மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட் வந்து நம்மளால் மற்றவங்கள மாதிரி சாப்பிட முடியலையே அப்படின்ற ஒரு கவலையோ ஏக்கமும் இருக்காது. அதனால தான் இந்த வீடியோ நான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணதே தான். அந்த காரணம் தான். டெய்லி விதவிதமான ஒரு ரெசிபிஸ் போட்டுட்டு அந்த மாதிரி அல்சர் ப்ராப்ளம் இருக்கவங்களும் வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கிற எந்த பேஷண்ட்டாக இருந்தாலுமே
நார்மலாக எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி காரமே போடாமல் மசாலா எதுவும் ஆட் பண்ணாமல் எண்ணெய் கம்மியாக எப்படி செய்யணும், எப்படி ஒவ்வொரு டிஷ்ஷும் செய்யணும், ஒவ்வொரு காய்கறியும் ஒரு விதவிதமாக எப்படி செஞ்சு சாப்பிட்ணும். சாம்பார்னால் அதில் விதவிதமான காய்கறி போட்டு சாம்பார் எப்படி எப்படிலாம் செய்யணும், அதே மாதிரி கிரேவினா எப்படி எப்படி செய்யணும், கூட்டுனா எப்படி எப்படி செய்யணும், அது மாதிரி இது மாதிரி புளி சாதம் மிக்ஸ் ரெடி பண்ணுறது, அப்புறம் எலுமிச்சை சாதம் இது ரெடி பண்ணுறது, இது மாதிரி அப்புறமா கிரேவியாக குழம்பு மாதிரி எப்படி பண்ணுறது, இது மாதிரி விதவிதமான வீடியோஸ் நான் போடுறேன். ஸோ அதனால் டெய்லி வந்து என் சேனலை எல்லாருமே பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கோ ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு இந்த வீடியோவை இந்த சேனலை வந்து ரெஃபர் பண்ணுங்கள், அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், அவங்களையும் என்னோடய வீடியோவை டெய்லி ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். விதவிதமாக சாப்பிட்டுட்டு அவங்களும் ஹாப்பியாக இருக்கிறது தான் எனக்கு மஸ்ட்டு, அதுதான் எனக்கு என்னோடய மோட்டிவும் கூட. தேங்க்யூ வியூவர்ஸ். இப்போ ரெடி ஆகிடுச்சு திக்கா.